ஹாய் மக்கள்ஸ், வாங்க கருணக்கிழங்கு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு வாங்குறப்பே லைட் ஆரஞ்ச் ஷேடாக பார்த்து வாங்குங்க. கொஞ்சம் டார்க்காக இருந்தால் கூட சாப்பிட முடியாது, நாக்கெல்லாம் நமன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் கட் பண்ணுறதுக்குள்ளே கையெல்லாம் அரிச்சிரும். அதனால லைட் ஷேடாக பார்த்து வாங்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை தோலை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரோஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறப்ப நம்ம நறுக்கி வச்சிருக்க கருணக்கிழங்கை போட்டு 70% குக் பண்ணுங்க. கருணக்கிழங்கு இந்த மாதிரி வெந்திருக்கும். அந்த டைமில் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ கருணக்கிழங்கை கோட் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட்டு, புளியை ஹாட் வாட்டரில் ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அது 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. பாயில் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு எல்லாத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை கோட் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் கோட்டாகி ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வில் தவா வச்சு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிழங்கு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஸ்டவ்வை சிம்லே வச்சு 3 மினிட்ஸ் வேக விடுங்க. அப்புறம் திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 3 மினிட்ஸ் வேக விடுங்க. வெந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போது நம்மளோட யாம் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.